சாம்சங் அப்ளிகேஷன் மூலமாக டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு சாம்சங் மொபைலில் டிஃபால்ட்டாகவே இந்த ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. அப்படி இல்லாமல் வேறு கம்பெனி மொபைலாக இருந்தால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைலில் ஸ்மார்ட் திங்ஸ் அப்ளிகேஷன் இருக்கிறனால நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் அதனோட ஹோம் பேஜ். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அடுத்து ஆட் டிவைஸ் கொடுக்கணும். இப்போது அந்த பாட்டமில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேன் QR கோடு, ஸ்கேன் நியர்பை. ஸ்கேன் QR கோடுனா அது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் நியர்பைனா நியர்பையில் கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய டிவைஸஸ் ஸ்கேன் ஆகும். இப்போது ஸ்கேன் QR கோடு கொடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆட் மேனுவலி கொடுக்கணும். இப்போ டிவைஸ் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. டிவைஸ் ஸ்கேன் ஆகிடுச்சு. எனேபிள் லொக்கேஷன் கொடுக்கணும். லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கணும். இப்போது டிவைஸ் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரெஸ் த ஃப்ரிட்ஜ் பட்டன். இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதில் பாட்டமில் 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் 3வது ஃப்ரிட்ஜு, அந்த பட்டனை ஒரு 3 செகண்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பீப் சவுண்டு வரும். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிடும். அடுத்து வைஃபை நெட்வொர்க்கோட நம்மளோட டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது. இது நீங்கள் வீட்டில் தான் இல்லை, நீங்கள் வைஃபை நெட்வொர்க் கனெக்ஷன் எங்கே இருக்கோ அங்கேருந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வைஃபையோட நம்ம டிவைஸ் ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. இனி டன் கொடுத்துக்கணும். லொக்கேஷன் மை ஹோம்னு இருக்குது, அது ஓகே. அடுத்த ரூம் கிச்சனா அல்லது லிவிங் ரூமில் இருக்கா, வேறு ஏதாவது ரூமில் இருக்குன்னா ஆட் கொடுத்துக்கலாம். டிவைஸ் நேம் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து செட்டஸ் ஃபேவரைட். இப்போ 10 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எது ஃபேவரைட்டோ அது காமிக்கும், ஃபஸ்ட்டு காமிக்கும். அடுத்து டன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜோட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரிட்ஜுக்கு நார்மல் டெம்பரேச்சர் 3, ஃப்ரீசருக்கு நார்மல் டெம்பரேச்சர் -19 டிகிரி. இப்போ நம்ம டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம எந்த வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரி எங்கேருந்தும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் கூல்னு இருக்குல்ல, அது ஆன் ஆஃப். பவர் கூல் எதுக்காகனா இப்போ 10 மினிட்ஸ் கூல் ஆக